அடிமை உமக்கே ஆளாய் அடிமை உமக்கே பரிசொன்று அறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதே பரவும் பரிசொன்று அறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதே பரவும் பரிசொன்று அறியேன் நான் பண்டே உம்மை
பகலும் இரவும் பகலும் நினைத்தாலும் இரவும் நினைத்தாலும் இரவும் இரவும் பகலும் தெங்கம் கூலை கீழ் கருப்பாலை கரவில் அருவி கமுகு உண்ண தெங்கம் கூலை கீழ் கருப்பாலை கரவில் அருவி கருப்பாலை தெங்கம் கூலை கீழ் கருப்பாலை அரவம் தீரை காவிரி கோட்டத்து அரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மேதகு நாயனார் திருநாவலூர் வேந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார், மேதகு பிராட்டியார் அன்னை பறவையார், மேதகு பிராட்டியார் அன்னை சங்கிலியார் திருவடிகள் போற்றி. நம்பிகளுடைய ஆருயிர் தோழர் எம்பெருமான் சேரமான் பெருமான் சேவடி கமலங்கள் போற்றி. நம்பிகளுடைய தாய் தந்தையர் அம்மை இசைஞானியார் அண்ணல் சடையநாயனார் திருவடிகள் போற்றி. நம்பிகளை அன்பு மகனாக ஏற்றுக்கொண்ட அரசர் எம்பெருமான் நரசிங்க முனையரையர் திருவடிகள் போற்றி. சைவ பெருமக்கள் திருவடிகள் போற்றி. உலகெங்கும் நிரம்பிய உயர் பெரும் சைவ திறத்திலே அறங்கொள் சைவ திறத்திலே உரைத்து நிற்கின்ற உத்தம பேர் அருளாளர்களாகிய வாழும் திறம் மன்றுளாரடி வாழ்த்தும் திறம் என்று கொண்ட உருவது நீற்றின் செல்வம் என்று கொண்ட உத்தம ஞான சைவ பெருமக்கள் திருவடிகளை கடையினாயினும் கீழான கொடியேனாகிய அடியேன் முதலிலே வாழ்த்தியும் வணங்கியும் நான் சொல்ல விரும்புவதை சொல்ல முற்படுகின்றேன். பெருமக்களே, 12 திருமுறைகளிலே 7ஆம் திருமுறையை சென்னை சார்ந்த சைவ திருக்கூட்டத்தார் பூவி சிவனடியார் திருக்கூட்டத்தார் வெளியிட்டுள்ளார்கள்.
அதற்கு பொருளுதவி செய்த ஒரு புண்ணியமூர்த்தி எம்பெருமான் சிவகுமார் என்பார் ஆவார். அவருடைய பெருமையை என்னவென்று சொல்லி அளவிட்டு உரைக்க இயலும். அந்த நூல் வெளியீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பெருந்தகை ஐயா சுடலையார் அவர்களுடைய சைவ திருத்தொண்டுதனை என்னவென்று சொல்லி இயம்பிவிட முடியும்? அந்த கூட்டத்தாருடைய பெருமையை எந்த அளவுகோல் கொண்டு அளந்து நிறுத்தி சொல்ல இயலும்? ஆக முதற்கண் அவர்களை எல்லாம் வணங்கிக் கொள்கிறேன். திருவாளர்கள் சிவகுமார், சுடலை, திருக்கூட்டத்தார் வணங்கிக் கொண்டு இந்த 7ஆம் திருமுறை பற்றி எளியேனும் சிற்றறிவினும் ஆகிய சிறியன் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவிலே சில சொல்ல முற்படுகின்றன. பெருமக்களே, இந்த 7ஆம் திருமுறைக்கு என்று தனிச்சிறப்புகள் பல உண்டு. முதல் பெருமை என்று நான் கருதுவது, அடியேன் கருதுவது, 2 முறை இறைவருடைய முதல் மொழி கொடுத்தருளப் பெற்று அப்படிப்பட்ட பதிகங்கள் 2 இந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. தம்மை பாட யுத்தா எனவும், தம் திருத்தொண்டரை பாட தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் எனவும், அண்டர் நாயகராகிய அரணார் முதல்மொழி எடுத்து கொடுத்தருள பெற்ற பிறகு சுந்தரர் பாடிய பதிகங்கள் அந்த 2 பதிகங்கள். திருவெண்ணைநல்லூருக்குரியது ஒன்று, திருத்தொண்ட தொகை எனும் சிறப்பு பெயர் பெற்ற திருவாரூருக்குரிய பதிகம் என ஒன்று. ஆக இறைவனுடைய முதல் மொழியோடு தொடங்கிய 2 பதிகங்களை கொண்டது இந்த 7ஆம் திருமுறை என்பது நாம் கொஞ்சம் கூர்ந்து நோக்கி சிந்திக்க வேண்டியது. இன்னொன்று, நாயனார் சுந்தரர் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவ அந்தர குலத்திலே அவதரித்த அருளாளர். அவரை இறைவர் அவர் ஆகமங்களை எல்லாம் முழுமையாக கற்றறிந்தவர். அவரை அந்த முறையிலே பூஜை செய்ய வேண்டும் என்று இறைவர் சொல்லாமல், வேதங்களையும் ஆகமங்களையும் உலகுக்கு அறிவுறுத்து உபதேசித்து அருளிய அந்த ஐயன், அண்ணல், ஈசன் இவருடைய பாடல்களையே அர்ச்சனையாக கொள்ளுகிறார். அது கூட கவனிக்க வேண்டும். பாடு என்று சொல்லவில்லை, அதற்கு அடை புணர்த்தி அவர் இறைவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாம் கவனிக்க வேண்டியனவாக உள்ளன. நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே. அது எந்த மொழியில்? சொற்றமிழ் பாடுக என்றார். சாமி என்ன மொழி? தூமரை பாடும் வாயார். அப்ப வேதங்களை சொல்லக்கூடிய மேலவராம் விடையவரை கூட மயக்கும் வண்ணமா அமைந்தவை வன்பெரும் தொண்ட பெருமான் அருளிய வண்டமிழ் பதிகங்கள் என்று அறியும் போது நமக்கு எத்தனை உற்சாகம் ஏற்படுகிறது. இதே இறைவர் நம்ம எல்லாம் ஆகமம் கற்றுவா, வேதம் கற்றுவா என்று சொன்னால் எத்துணை திண்டாடுவோம், திணறுவோம், தடுமாறுவோம், தயங்குவோம். எளிய முறையில் அதையும் கவனியுங்கள். அங்கே கோயிலிலே நடப்பது அர்ச்சனை. ஆனால் நாம் சுந்தர தேவாரத்தை பாடும்போது 2 அடை புணர்த்தினார். அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க. அப்ப அன்பில் பெருகிய அர்ச்சனை எது, சிறப்பின் மிக்க அர்ச்சனை எது என்று ஒரு வினா எழுந்தால் அதற்கு விடை சுந்தரருடைய பதிகங்களை பாடுவதுதான் என்பது விடையாக அமையும். இத்துணை சிறப்பு இந்த 7ஆம் திருமுறைக்கு உண்டு என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம்.
இன்னொரு சிறப்பும் உண்டு. 12ஆம் திருமுறை எனும் திருத்தொண்டர் மாபுராணம் பெரிய புராணம் தோன்றுவதற்கும் காரணமாக இருப்பது அந்த 7ஆம் திருமுறையிலே உள்ள திருத்தொண்டர் தொகைதான். இதை ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் நாயனாருடைய திருவாக்கிலே சொன்னால் இப்படி சொல்ல வேண்டும். மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞாலம் உய்ய எழுந்தருளும் நம்பி என்று சொல்றார். இப்ப மூலமான, அப்ப பெரிய புராணத்துக்கு மூலமானது திருத்தொண்ட தொகை என்று ஆசிரியரே சொன்னார். இதை முன்னாடியும் சொல்லுவார் திருமலை சிறப்புல. மற்றிதற்கு பதிகம் வன்றொன்றதாம் புற்றிடத்தியம் புராணர் அருளினான் சொற்றமை திருத்தொண்ட தொகையென பெற்றனர் பதிகம் தொழப்பெற்றதாம். இந்த ஆசிரியர் கையாளுகிற வார்த்தைகளை பார்க்கணும். திருத்தொண்ட தொகையை தொழுது நான் இந்த பெரிய புராணத்தை செய்கிறேன் அப்படிங்கிறது. இந்த வார்த்தைகளுடைய பண்பு, இந்த அடக்கம், அந்த தன்னை பெரிதுபடுத்தாம தன்னை தாழ்த்தி கொண்டு நாயன்மார்களையும் நாயனார் ஈசரையும் நாச்சியார் தேவியாரையும் முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைய, மரபை, ஆச்சாரத்தை, ஒழுக்கத்தை, சீலத்தை நம்ம தெய்வ சேக்கிழார் வாக்கு மூலமா தெரிஞ்சுக்கிறோம். மற்றிதற்கு பதிகம் வன்றொன்றதாம் உக்கிடத்தி எம் புராணர் அருளினான் சொற்ற மெய், இந்த அடைப்பு பாருங்க, சொற்ற மெய் திருத்தொண்ட தொகையென பெற்றனர் பதிகம் தொழப்பெற்றனர். நிறைய பெருமைகளை கொண்டது இந்த 7ஆம் திருமுறை. சுந்தரர்கிட்ட பாட்டு கேட்கறதுல இறைவனுக்கு ரொம்ப விருப்பங்கிறது சில சான்று சொல்றேன். அவர் ஆலம்புழிங்கிற தலத்துல தங்கி இருக்கும்போது இரவுல மழபாடீசர் கனவுல எழுந்தருளி, சுந்தரர் கனவுல, நம்பிகள் கனவுல மழபாடிக்கு வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என சொல்லி அது மூலமா சுந்தரர் பாடியது ஒரு தன்னேறில்லா தந்தமிழ் பதிகம். அதுதான் பொன்னார் மேனியனே. பொன்னார் மேனியனே என்று தொடங்கக்கூடிய ஒரு பதிகம். அதே மாதிரி சுழியல்ல இருக்கார், இது பாண்டி நாட்டு தலம். ஆலம்புழி மழபாடினா சோழ நாட்டு தலம். பாண்டி நாட்டு தலம் சுழியல்ல இருக்கும்போது கானப்பேரீசர், இப்போ காளையார் கோயில் நாம் அறிகிறோமே அந்த ஊர், அந்த ஊர் சுவாமி கனவுல போய், இதில் ஒரு அழகு இருக்குங்க. பொதுவாக பெருமான் கனவுல எழுந்திருக்கும் போது மறைவடிவின முதியவராக தான் வருவர். இங்க இந்த ஊர் காளையார் கோயில் இருப்பதனால அதுக்கேற்றபடி காளை வடிவம் கொண்டு திருமுடியில் சுழியம் உடன்கிறார். அதாவது அவருடைய சடையை மறைச்சிக்கிட்டு ஒரு சுழியம், ஒரு மகுடம், ஒரு மணிமகுடம் தரித்து கொண்ட இறைவர் எழுந்தருளி அங்கானப்பேர் வர சொல்றார் சுந்தரர். அப்ப அவர் பாடின பதிகம் தொண்டரடி தொழலும் சோதி இளம் பிறையும் சுதனமென் முலையாய் பாகமும் ஆகி வரும் புறனின் மேல் அமைஞ்சிருக்கும். அருமையா இன்னொரு சான்று, முதுகுன்றம் போயிட்டு இருக்கார் சுந்தரர். முதல்வராகிய இறைவர் வழியை தடுத்து சுந்தரர் கேட்கிறார் வந்தவர். சாமி சாமி வடிவத்தில் வரல, கீழே அந்தானர் வடிவத்தில் வந்திருக்கார். அவரை பார்த்து சுந்தரர் வணங்கி கேட்கிறார், முதுகுன்றம் போகிறதுக்கு இதுதான் வழியா? இல்லை, இது கூடலையாற்றூர் போகிற வழின்னு சொல்லி சாமி, இப்போ அம்பாளும் வந்ததாக தெரியுது. ஏன்னா பாடல்தோறும் அம்பாளும் வந்ததாக பாடல் சொல்லுது. அம்மையும் அப்படமாகவே வந்து ஆட்கொண்டு கூடலையாற்றூருக்கு சுந்தரரோட கூட போய் அப்படியே அவர் பாடின பதிகம் தான் இன்னொரு புறநீர் மேல் அமைந்த வேறொரு பதிகம். படிவுடை மழுவேந்தி என்று தொடங்கும். பாட்டெல்லாம் பாட கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணோம்னா பண்ணெல்லாம் வந்துடும். ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். எதுவுமே முயன்று பண்ணும்போது முக்கியமாக ஒன்று சொல்லுவேன். முனைப்பாடி நாடர் நாவலூர் ஆளியார் அவர் திருவடியில் வணங்கிட்டு பாட முற்படுங்கோ, சத்தியமாக பாட்டு வரும், பண்ணு வரும், தாளம் வரும். நாட்டித்தான் இப்படி தேவாரத்தினுடைய திருக்கடை காப்புல சொல்வார், பாடீராகிலும் பாடுமென் தொண்டீர் பாடனும் பாவம் பற்றலுமே என்று முடிப்பார். பாடீராகிலும்னா பாட முடியாட்டாலும் பாடுங்க, பாட முடியலன்னு சொல்லி பின்னடைவு கொள்ளாதீங்க, தயங்காதீங்க, பாடுங்க. பாடினா என்ன ஆகும்? பாவம் அறவே பற்றதுமேங்கிற அறவே நீங்கும்.
இப்படி சொல்லுவாங்க அல்லவா, வினையும் வினையுடைய வேரடி மண்ணும் களையும் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா நயம்பட. அதை தான் இங்கே சொல்ல வர்றது. நம்ம செஞ்ச வினை அதனுடைய வேரடி மண்ணோட களையப்படுவதற்கு இவருடைய தேவாரம். இன்னொரு இடத்துல புறமே தேவாரத்திலையும் சொல்வார் பாடுவதை பற்றி. தொண்டரியன பாடி தொண்டர்கள் துள்ளி நின்று ஆடி என்று வரும் புறமே தேவாரத்தில். அப்போ தொண்டு அரியனன்னு ஒரு அடை கொடுக்குறார் பாடுவதற்கு. அப்போ தொண்டில் அரிய தொண்டு எது அப்படின்னா பாடுவது என்று தெரிய வருது. மேலே பார்த்தா சாமி அதுதானே செய்கிறார். பாட்டுக்காகவே என்னெல்லாம் அதிசயம் பண்ணுறார் சாமி. நிறைய அதிசயங்கள் சுந்தர வாழ்வில் நடந்திருக்கு. ஒன்று சொல்லுவேன், திருக்களிற்றபடியார் ஒரு ஞானசாத்திர நூல், அது சம்பந்தருடைய அதிசயங்களை இப்படி சொல்லும். ஓடம் சிவிகை உலவா கிழி அடைக்க பாடல் பனை தாளம் பாலை நெய்தல் ஏடு எதிர் வெறுப்பு என்புக்கு உயிர் கொடுத்தல் ஈங்கி விதான் பூங்கு புகழ் தென்புகழி வேந்தன் செயல் நிறைய பட்டியலிட்டு காட்டுறார் திருக்களிற்றுப்படியார் ஞானாசிரியர் சம்பந்தருடைய பெருமைகளை. அதுபோல் அப்பருக்கு ஒரு பாட்டு வரும். கொள்கரையும் நீற்றறையும் நஞ்சின் கொலைத விருதல் கல்லை மிதப்பா கடல் நீந்தல் நல்ல மறுவார் மறைக்காட்டில் வாசல் திறப்பித்தல் திருவாமூர் ஆளி செயல். திருவாமூர் ஆளி அப்படின்னா திருவாமூரில் அவதரித்த தமிழாளியார், தமிழை ஆள்பவர், திருநாவுக்கரசருடைய செயல் என்று அந்த பாட்டு சொல்லும். சுந்தரருக்கு அது மாதிரி சொல்லலாம். முதலை உண்ட பாரனை மீட்டது, நென்மலையை கொண்டு வந்தது, முதுகுன்றத்தில் பெற்ற பொண்ணை தங்கத்தை திருவாரூரில் கொண்டு வந்தது, புகழூரில் செங்கல்லையே பொருட்கள்லாம் மாற்றியது, எவ்வளோ சொல்லலாம். அதெல்லாம் சொல்லலை திருக்களிற்றுப்படியார். ஒரு முக்கியமான ஒன்றை சொல்லுது. என்னன்னா, பெண்மையல் நீங்கினாதான் பிரான் சேவடி சேர முடியுங்கிறது ஆகம விதி. அதை மாற்றி அந்த பெண்ணுடைய ஊழலை தீர்க்கவே எந்த ஆகமம் சொல்லிட்டோ அந்த ஆகமத்தை அருளிய இறைவரையே தூதாக போக சொல்லி அவர் மூலமா அந்த ஊழலை தீர்த்தவர் சுந்தர். அப்ப என்ன அளவுக்கு அவரிடத்துல தன்முனைப்பற்ற தன்மை காணப்பட்டு இருக்கும், என்ன அளவுக்கு அவருடைய தமிழ் பாட்டு இறைவரை அது இயக்கி இருக்கும். இந்த ரெண்டையும் நம்ம கவனிக்கணும். இந்த பாட்டுக்கு இறைவர் இயங்குறார், தூதா போறார் என்பது அந்த தமிழுடைய பெருமையை காட்டு. அப்ப சுந்தரர் போக சொல்லி சாமி போறாருன்னா காமனை எரித்த கடவுளை காரிகையினுடைய காதலை பெறுவதற்கு அனுப்புறாருன்னா என்ன அளவுக்கு தன்முனைப்பு அற்றவராக சுந்தரர் இருந்திருக்க வேண்டும் எனும் உணர்வு நமக்கு மேம்படுகின்றன. இந்த பாட்டு களிற்றுப்படியாரில் இப்படி வரும். மோகம் மறுத்திடின் நாம் முத்தி கொடுப்பதென ஆகமங்கள் சொன்ன அவர்தம்மை தோகையர்பார் தூதாக போகவிடும் வந்தொண்டன் தொண்டுகளை ஏதாக சொல்லுவேன் யான். அவர் தொண்டு எத்தனையோ இருக்கு, என்னன்னு சொல்றது. இந்த ஒன்றை சொல்ற, முகத்தை விட்டாதான் முக்தின்னு சொன்ன ஆகமத்துக்கு செல்வராகிய ஈசரையே முகத்தை நீட்டிப்பதற்காக தூதர்ப்பினார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கணும் என்று நம்ம கத்துக்கிறோம். இதை நாம சரியா புரிஞ்சுக்க வேண்டிய விதம் என்னன்னா, சுந்தரர் மோகம் உடையவர் என்று பொருள் அல்ல, அறவே நீக்கியவராக இருந்ததுனால தான் காமனை எரிச்ச மன்மதனை எரிச்ச அந்த சுவாமி தூது போறார் என்று தெரிஞ்சு கொள்றோம். அப்போ சுவாமி தூது போறதுக்கு அவருக்கு கிடைக்கிற ஊதியம் என்ன தெரியுமா? சுந்தரருடைய பாட்டு தான். ஏன்னா அந்த திருச்சோற்றுத்துறையிலேயும் சொல்லுவார், தம்முடைய பதிகத்தை ஊதியமாக கொள்ளும் பெருமான் என்று அங்கே வரும். கௌசிகத்தில் அவர் பாடிய ஒரே பதிகம் திருச்சோற்றுத்துறைக்கு உரியது. ஆழல் நீ அணைய சடையும் என்று கௌசிக பண்ணல. சம்பந்தர் கௌசிகம் பாடியிருக்கிறார் நிறையா, அப்பர் பாடல. சுந்தர உருப்பதியும் திருச்சோற்றுத்துறைக்கு உரியது. நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் தேவாரத்தை படிக்கணும் தயவு பண்ணி. நீங்கள் கேட்கலாம், நீ படிச்சுட்டியான்னு. சிலது ஒன்று ரெண்டு படிச்சிருக்கேன், அவ்வளோதான். நான் ரொம்ப பெரிய கட்டெழுந்து ஞானி என்று உணர்வுல நான் சொல்லலை. கடைப்பட்ட அடியவர்களையும் இழிந்தவனாகிய நாயடிங்கிற முறையில் தான் சொல்கிறேன். ஒரு பொருளுடைய பெருமையை சொல்லணும்னா அந்த பொருளுடைய பெருமை அளவுக்கு நம்ம உயர்ந்து சொல்ல முடியாது. சுந்தரருடைய பெருமையை பேசணும்னா சுந்தரர் அளவுக்கு உயரணும். அது சத்தியமாக என்னால் முடியாது. அவர் மேறு வரையினும் மேம்பட்ட தவத்தார்.
நான் பாதாளத்திலும் கீழான அவத்தான், அவமுடையவன். அதனால சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா, எங்கேயோ ஒரு நெஞ்சத்துல பக்தி ஊற்று பெருக்கெடுக்கும் அந்த மாதிரி பெருமக்களை வேண்டி இந்த காலத்துல திருமுறை வாசிக்கிறது தான் ரொம்ப காலம் வேற மாதிரி திசையில போய்கிட்டு இருக்கு. அதை நூலை வெளியிட்டு அடக்க விலையிலையும் பாதி விலையா, அடக்க விலையே 600ன்னு சொன்னாங்க, அதுலேயும் பாதி விலைக்கு நல்ல கட்டமைப்பாக அதை நூல் கட்டு செய்து பலவிதமான வேலை. பழைய காலத்தில் கணநாதன் ஒரு பெரியார் வாழ்ந்தார், நாயனார். திருமுறை எழுதுவோர் வாசிப்போர்னு அவருடைய தொண்டை பெரிய புராணம் வரையறை செய்து போடும். இன்னைக்கு அந்த எழுதுவோர் வாசிப்போர் ரெண்டையுமே இந்த புத்தகம் மூலமாக நம்ம செஞ்சுடலாம். அந்த பணியை தான் நம்ம சுடலை செய்கிறார். அதுக்கு பொருளுதவி செய்கிறது மிகப்பெரிய பதிப்புண்ணிய பலனை தரும். அவர் வேற மாதிரியாக செய்யாமல் ஒரு ஞான வேள்வி செய்வதற்கு, ஞான வேள்வின்னா வேள்வி என்பதற்கு வழிபாடு என்று பொருள். இறைவர வழிபாடில் சரியில் செய்யலாம், கிரியையில் செய்யலாம், யோகத்தில் செய்யலாம், ஞானத்தில் செய்யலாம். அதில் தலையாய வழிபாடு ஞான வேள்வி தான். அதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படும்னா, சிவஞான சித்தியாருங்கிற நூலில் ஞான நூல் தானே ஓதல், ஒதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், கேட்டல், ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், ஈசனடி அடைவிக்கும் எழிஞான பூசை. பாருங்க, எழில் ஞான பூசை. இந்த ஞான நூலை ஓதுவது என்பது ஞான வேள்வி, அது எழிஞான பூசை என்று சொல்லப்படுகிறது. அந்த எழிஞான பூசை பண்ணுறதுக்காக புத்தகம் வேணும் இல்லவா? அது பணம் செலவு பண்ணுறது கஷ்டம். பல பேருக்கு பல சிரமங்கள், பொருளாதார சிக்கல்கள் இருக்கும். இதெல்லாம் திருமணம் கொண்டாரோ என்னவோ அந்த சிவகுமாருங்கிற பெரியவர் 200 ரூபா அடக்க விலையில் இருக்கிறத 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அவங்கள வாழ்த்திக்கிறேன், பல முறை வாழ்த்திக்கிறேன். இதை வாங்கி பயப்பட போகிற அன்பர்களுடைய திருவடிகளை, பாதார விந்தனங்களை இந்த பாவியினுடைய பாறாங்கல்லினும் கடினமான தலையில் நான் சேர்த்து வணங்கிக்கிறேன். அந்த தொண்டு தொடரணும், திருமுறை ஓதப்படணும், அதயத்தினுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை நேரம் சொல்கிறது? என்னுடைய ஊனமுற்ற உடலும் ஊனமுற்ற சிந்தையும் ஞானம் பெற்ற அந்த நாவலர் காவலர், அவரை பற்றி பெரிய புராணம் இப்படி சொல்லும், ஞான பேராளர்னு சுந்தரர். ஞான பேராளர். அந்த ஞான பேராளரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், முடிவில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய உரையை சிற்றுரையாக முடித்துக்கொண்டு, இது வெற்றுரையாக நினைத்து விடாதீங்க, இதை நான் நிறைவு செய்துக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அந்த கோவை சிவனடியார் திருக்கூட்டத்தார் எல்லாருடைய பொற்கமல பாதங்களை முழுவீனும் இடிந்த கடையவனாக அடியேன் வணங்கி கொண்டு, இந்த நூல் வெளியீட்டுக்கு பொருளுதவி செய்த எம்பெருமான் சிவகுமார் ஐயா அவர்களையும், இது வெளியிட முன்வந்த எம்பெருமான் சுடலை அவர்களையும், இதுக்கு துணை நின்ற அடியவர் எல்லாரையும் வணங்கி கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். வணக்கம். சுந்தர பெருமான் திருவடி போற்றி. சுந்தர தேவாரம் வாழ்க வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம்.